ராம் சீதா சீரியலில் வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. சீதா வந்து கோர்ட்டில் தனக்காக வாதாடி வக்கீலை வந்து ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். மன்னிப்பு கேட்க வச்சாங்க. செம பரபரப்பான இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சீதா வந்து கோர்ட்டுக்குள்ளே வராங்க. வர்றப்ப சீதாவை இடிச்சிட்டு வக்கீல் வந்து உள்ளே போகிறாங்க. சீதா வந்து ஒரு நிமிஷம் கூப்பிட்றாங்க அந்த வக்கீலை. கூப்பிட்டோன்னே அவங்க தான் சீதாவுக்கு எதிராக வாதாட போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சீதாவுக்கு தெரியாமல் வந்து அவங்க வந்தாங்க. வந்துட்டு சீதா வந்து நீங்கள் மட்டும் வந்து இடிச்சிட்டு போகிறீங்க, ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது வக்கீலாக இருந்துக்கிட்டு அப்படின்னு கேட்டோன்னே, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு நீ அக்யூஸ்டு தானே, குற்றவாளி வந்து உன்கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சீதாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுறாங்க. திட்டினோன்னே சீதாவுக்கு செம கோவம் வருது. நில்லையா, நீ பெரிய அறிவாளியாக இருந்தால் இருந்துட்டு போ, அதுக்காக என்னை வந்து மரியாதை இல்லாமல் பேசுவியா, நீ மரியாதையாக என்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்காம இந்த இடத்த விட்டு நவுற மாட்டேன் அப்படின்னோடனே ராம்லேருந்து எல்லாரும் வந்து போகட்டுமா, தயவு செஞ்சு ராஜசேகருக்கு உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க பேசாமல் இருங்க அப்படின்னு. எல்லாரும் சும்மா இருங்க, தயவு செஞ்சு எதுவும் யாரும் இதில் தலையிடாதீங்க, என்னோட சுயமரியாதை, அவர் என்ன பேசினா என்ன வார்த்தை சொன்னாருன்னு எல்லாரும் முன்னாடியும் தானே சொல்லியிருக்காரு, இது என்னோட கௌரவ பிரச்சனை, இவர்கிட்டலாம் என்னை விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இவர் பெரிய வக்கீலாக இருந்தால் நாங்கள் அப்படியே கையை கட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு தண்டனை கொடுத்துருவாரா, நியாயம் தர்மம் முத்தாரம்மா என் பின்னாடி இருக்கா, நான் எதுக்கு இவனுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் மன்னிப்பு கேட்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னை வந்து உள்ள தண்டனை வாங்கி கொடுக்காம இன்னும் ஆரம்ப நேரத்தில் உன்னை வந்து உள்ளே தள்ளுறேன்னா இல்லையானுமே, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்க, முதல்ல வந்து கேட்க முடியாதுன்னு தள்ளி போனோன்னா டக்குன்னு கையை நிப்பாட்டிடுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. இந்த இடத்த தாண்டி நீ போகவே முடியாது, மரியாதை மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டால் தான் உன்னை இந்த இடத்த விட்டு நவுற விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன்னொன்னே, கோர்ட்டில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அதெல்லாம் நீ யாராக வேணா இருந்துட்டு போ, நீ சொன்ன வார்த்தை தப்பு, அதுக்கு என்னை வந்து எந்த தைரியத்தில் நீ சொல்லலாம், மன்னிப்பு கேளு அப்படின்னோடனே மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னானே. சீதா வந்து சொடக்கு போடுறாங்க. சொடக்கு போட்டு இந்த மாதிரி மன்னிப்புலாம் கேளு, என்ன வார்த்தை சொன்னையோ அதை சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த வார்த்தையை தப்பாக சொன்ன வார்த்தையை சொல்லி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னோன்னா, அதை எல்லோரும் வந்து கோர்ட்டில் வந்து வீடியோ வெளியிலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க சீதா எடுத்தோடனே. அப்புறம் வந்து அவர் உள்ளே வா ரெடியாரு, உனக்கு வந்து தண்டனை கொடுக்காம, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சீதா கெத்தாக பேசுகிறாங்க. ராஜசேகர்லேருந்து எல்லோரும் வந்து இப்படி அவசரப்பட்டு சொல்கிறியா, அவர் எவ்வளோ பெரிய வக்கீல் தான், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஆவேசமாக உள்ளே போகிறாங்க. இவன் என்ன வக்கீலையே இந்த ஓட்டம் ஓட விட்றான்னு அர்ச்சனா வந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் இருப்போம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா வந்து வக்கீல் வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னோன்னா, இல்லை குற்றவாளியாக பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட கல்யாணத்து ட்ராக்கை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராமுக்கும் உங்களுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, இப்போ இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சம்மந்தம் இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்குமா நிச்சயம் நடந்துச்சு, அவங்க அக்காவுக்கு தானே அப்படின்னோன்னா, ஆமாம் அவங்க அக்கா வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் நான் வந்து தாலி கட்டிக்கிட்டேன், என்னால் தனியாக கட்டிக்க முடியாது, அவர் விருப்பப்பட்டு தான் கட்டிக்கிட்டாரு, அவரோட வாரிசு வந்து என் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னோடனே, நான் தேவையோட தான் பேசுகிறேன் இந்த கேஸுக்கு, இவளை வந்து யாருக்குமே பிடிக்காது, சீதா வந்து அசிங்கமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கோர்ட் முன்னாடியே சொன்னதுனால சீதா அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். யுவரானர் மன்னிக்கணும் ஜட்ஜையா, இவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி என்னை தப்பாக பேசுனது வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் இப்போ எல்லோரும் முன்னாடியும் சபையில் வந்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே, இங்கே பார்த்தீங்களா இவன் வந்து என்ன பேசணும்னு கூட தெரியாமல் பேசுகிறாங்கன்னு இவர் வந்து பாயிண்ட்டாக சேஷாத்ரி பேசுகிறாரு. அவருக்கு வந்து செம பல்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஜட்ஜம்மா. பாருங்கள், நீங்கள் பேசுனது எனக்கே சுருக்குன்னு இருந்துச்சு, மரியாதை அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னா, மறுபடியும் சீதா வந்து உள்ளுக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளேயும் மன்னிப்பு கேட்க வச்சிடுறாங்க. இந்த மாதிரி மாமியாருக்கு இவங்க வந்து பிடிக்காதனால தான் இவங்க வந்து ஏற்கனவே 2 தடவை வந்து இந்த மாதிரி அட்டம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. சீதா வந்து சீதாவோட கைரேகையிலேருந்து எல்லாமே அதில் இருக்குது, அதனால் நிச்சயமாக இவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு அடுக்கடுக்காக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு வந்து சீதா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் 1000 சொல்லலாம், இதுக்கு வந்து உங்கள் குடும்பமே மொத்தமுமே இவங்க தான் பண்ணியிருப்பாங்கங்கிறது வந்து ஒத்துக்கிட்டு தான் இவங்க ஹஸ்பண்டு தான் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் தான் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னோடனே ஜட்ஜு வந்து கரெக்டாக வந்து மதியத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுரு. அந்த சேஷாத்ரி வக்கீல் வந்து வெளியில் நின்றுட்டு, இவன் வந்து விட்டால் சட்டையை பிடிச்சி உழுக்குவேங்கிறா, என்னை மன்னிப்பு கேட்க வச்சா, வெளியில் கேட்க வச்சது இல்லாமல் என்னை பார்த்தாலே கோர்ட்டே நடுங்கும், இவன் என்னடானா உள்ளேயும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டா, இவளை வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்காப்புல. அங்கே போய் வந்து ராம் தேவையில்லாமல் போய் காலில் விழுவுற மாதிரி மன்னிப்பு கேட்குறாப்புல, மன்னிப்புச்சிருங்க அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னோடனே அவர் வந்து அதெல்லாம் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாரு ராம. இங்கே வந்து
சேதுராமன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. போய் கேட்டேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, கன்வின்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா. அவர் என்னை வந்து மூஞ்சில் அடித்தா குறையா வெளில போகணும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாப்புல அப்படின்னோடனே, யாரும் எனக்காக சீதா வந்து கெத்தாக பேசுகிறாங்க, எனக்காக யாரும் உதவி செய்ய தேவையில்லை, முத்தாரம்மன் எனக்கு துணையாக இருப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு துரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சீதா வந்து அவ்வளோ நெருப்பாக அவ்வளோ ஆவேசத்தோடு இருந்தாங்கன்னே சொல்லலாம். எனக்கு தண்டனை கொடுக்குறதுக்குலாம் நான் எந்த தப்பு செய்யலை, அதனால் எனக்கு நிரூபிச்சிக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வந்து காரில் வந்து நான்சி என்ட்ரி ஆகிறாங்க. சீதாக்காக தான் கேஸ் வாதாடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.